சொல்லுது நீதிமொழிகள் 28:20 எல்லாருக்கும் தெரிந்த வாக்கியம். இவ்வளவு வேகமா வாசிட்டீங்களே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும் வாசிங்க. ஐஸ்வர்யவனாக தீவி இருக்கிறவனோ அவனுக்கு தப்பான். உண்மை உள்ள மனுஷன் தான் என்ன பண்ண முடியுமா? பரிபூரண ஆசீர்வாதம். இன்ன வரைக்கும் நம்ம அரைக்குடமாவே தான் இருக்கிறோம். சில பேர்ல முக்கா குடமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளல. சில பேருடைய கையின் பிரயாசங்கள் அரைக்குடமா தான் செய்யுது இருக்கு. சில பேருக்கு முக்கா குடமா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் அப்படி உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அவருடைய ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டார். ராமேஷ் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறணும்னா முதல் காரியம் உண்மை உள்ள மனுஷனா இருக்கணும். ராமேஷ் சொல்லுங்க. தாவீது எல்லா இடத்துலயும் உண்மை உள்ளவனா இருந்தான். ராமேஷ் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மனுஷனா இருக்கணும்? உண்மை. கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஜீவியத்துல, கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஜீவன்ல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நம்மை நம்பி தந்த பொறுப்புல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு நம்பி தந்த வேலையில உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு நம்பி தந்த இந்த பரிசுத்த வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ராமேஷ் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 15 பார்க்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவன கர்த்தர் என்ன சொன்னாரு? அநேகத்துல அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார். ராமேஷ் சொல்லுங்க. உண்மை ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன முக்கியம்? உண்மை. தாவீது எல்லா இடத்துலயும் உண்மையா